வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். 2nd March 2024 தமிழ் கரண்ட் அஃபயர்ஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். பெங்களூரு உணவகத்தில் குண்டுவெடிப்பு, 10 பேர் காயம். கர்நாடக தலைநகர் பெங்களூரில் உள்ள உணவகத்தில் வெள்ளிக்கிழமை நண்பகல் குண்டு வெடித்தது. இதில் 10 பேர் காயமடைந்தனர். நெக்ஸ்ட் நியூஸ். ஸ்ரீராமர் குறித்த புகைப்படங்கள் அடங்கிய அஞ்சல் தலைகளை சென்னை ஆளுநர் மாளிகையில் வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஆளுநர் RN ரவி. அவற்றை பெற்றுக்கொண்ட தலைமை அஞ்சல் தலைவர் PP ஸ்ரீதேவி. நெக்ஸ்ட் நியூஸ். 2000 குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு ரூபாய் 51 கோடி கடனுதவி அளிப்பு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 2000 குறு சிறு தொழில் நிறுவனங்களுக்கு கடனுதவி அளிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்திற்கு தபால்காரர் மூலம் விண்ணப்பிக்கலாம். மத்திய அரசின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சூரிய மின்தகடு அமைக்க அந்த பகுதிகளில் உள்ள தபால்காரர் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். தேர்தல் தேதி அறிவித்த பிறகு புதிய திட்டங்கள் உத்தரவுகள் கூடாது. துறை செயலர்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி கடிதம். மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் புதிய உத்தரவுகளை வெளியிட பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அனைத்து துறைகளின் செயலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ கடிதம் எழுதியுள்ளார். நெக்ஸ்ட் நியூஸ். 33% மாநிலங்களவை எம்பிக்களுக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள். மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 19,000 கோடி. நெக்ஸ்ட் ஒன். இந்தியாவிற்கு எதிராக கருத்து. உலக வர்த்தக அமைப்பு தூதரை நீக்கியது தாய்லாந்து. உலக வர்த்தக அமைப்பு என்று சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் கூட்டத்தில் இந்தியாவுக்கு எதிராக கருத்து தெரிவித்த தங்கள் நாட்டு தூதரை அப்பதவியிலிருந்து தாய்லாந்து அரசு நீக்கியது. இந்தியா அதிருப்தி தெரிவித்ததை அடுத்து இந்த நடவடிக்கையை தாய்லாந்து அரசு மேற்கொண்டது. உலக வர்த்தக அமைப்பின் அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் அபுதாபியில் கடந்த பிப்ரவரி 26 முதல் 29ஆம் தேதி வரை நடைபெற்றது. ஸோ நடைபெற்ற இடம் பார்த்து வச்சுக்கோங்க, அபுதாபி. நெக்ஸ்ட் ஒன். ஸ்போர்ட்ஸ் ஏரியா. புனேரி பல்தான் முதல் முறை சாம்பியன். நெக்ஸ்ட் நியூஸ். 1,25,00,000 இந்திய சிறுவர்களுக்கு உடல் பருமன் பாதிப்பு. லான்செட் ஆய்வறிக்கையில் தகவல். உலக அளவில் உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள், இளம் பருவத்தினர் மற்றும் வயது வந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 100 கோடியை தாண்டியுள்ளதாகவும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஞ்ஞானிகளின் உலகளாவிய கூட்டமைப்பான NCD ரிஸ்க் மற்றும் உலக சுகாதார மையம் ஆகியவை இணைந்து ஆய்வு ஒன்றை மேற்கொண்டன. அந்த ஆய்வோட தகவல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தென் இது குறித்த வல்லுநர்களுடைய கருத்துக்களும் இங்கே இருக்குது. உலகின் பெரும் பகுதியில் 1990களில் பெரியவர்களிடையே காணப்பட்ட உடல் பருமன் போக்கு தற்போது பள்ளி வயது குழந்தைகள் மற்றும் இளம் பருவத்தினரிடையே பிரதிபலிப்பது மிகவும் கவலைக்குரியது. அதே நேரத்தில் ஏழை நாடுகளில் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2 வகையான ஊட்டச்சத்து குறைபாட்டையும் சமாளிக்க ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்தான உணவுகள் மலிவு விலையில் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது இன்றியமையாதது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ். காசாவில் உணவுக்காக காத்திருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு. உயிரிழப்பு 112ஆக அதிகரிப்பு. நெக்ஸ்ட் ஒன். நவால்னியின் உடல் மாஸ்கோவில் அடக்கம். 2 வாரங்களுக்கு முன்னர் சிறையில் மரணமடைந்த ரஷ்யாவின் மிக முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் அலெக்ஸி நவால்னியின் உடல் தலைநகர் மாஸ்கோவில் வெள்ளிக்கிழமை அடக்கம் செய்யப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன். 119 கோடியாக அதிகரித்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்கள். இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்களின் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கடந்த டிசம்பரில் 119 கோடியாக அதிகரித்தது. இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ரிலையன்ஸ் ஜியோவும் பார்த்தி ஏர்டெல்லும் அதிக எண்ணிக்கையில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்த்ததன் காரணமாக 2023 டிசம்பரில்
ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 119 கோடிக்கும் மேலாக அதிகரித்துள்ளது. இதோட இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.